உலகத்தோட ஹிஸ்ட்ரியவே சேஞ்ச் பண்ணுறது தேவன் தான் அப்படின்றத நீங்கள் நம்புறீங்களா? இது கதை கிடையாது, இது ஒரு ரியல் ப்ராஃபஸி அப்படின்னு பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 11வது அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரை. முதல் வசனத்திலேயே தேவதூதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அந்த ராஜாவுக்கு உதவி பண்ணேன் அப்படி சொல்றாரு. தேவதூதன் உதவி பண்றான் அப்படின்னா தேவனுடைய அனுமதி, தேவன் அனுமதித்து தேவதூதன் அந்த ராஜாவுக்கு உதவி பண்றாரு. அதாவது அந்த ஹிஸ்டரி, அந்த உலகத்துல நடக்கிற விஷயத்த தேவன் கண்ட்ரோல் பண்றாரு. எவ்ரிதிங் இஸ் அண்டர் த கண்ட்ரோல், தேவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல பெர்ஷியா ராஜா இருக்காரு. அவர் சிறந்த முறையில் தான் நிறைய ஆட்சி பண்றாரு. அவர் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நிறைய ராஜாக்கள்லாம் வர்றாங்க. அதுல ஒரு ராஜா குறிப்பிடத்தக்கமா பெரிய ஐஸ்வர்யவானா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதை குறித்து பேசிட்டு அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்க, அதுக்கு அடுத்து இன்னொரு ராஜா வர்றாரு. இவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. எல்லாத்தையும் ஏறக்குறைய நிறைய ராஜ்யங்களை சம்பாதிக்கிறாரு. இதுல ஒரு சரித்திரமா ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மையா என்னன்னு தெரியல. இது கொஞ்சம் நிறைய பேரோட கருத்து என்னன்னா, இது அலெக்சாண்டர் கிரேட் நமக்கு தெரியும் இல்லையா, அவர் இந்த அவரை தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கருத்து, ஒரு டிஸ்கஷன் உண்டு. அதுக்கடுத்து அவர் ஒரு பவர்ஃபுல்லான ராஜா, ரொம்ப பலம் வாய்ந்தவர்னு இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ். திடீர்னு அவருடைய ராஜ்யமும் அழிக்கப்படுது. அவர் ராஜ்யம் அழிக்கப்பட்டு அவருக்கு கீழே 4 ராஜ்யங்களா பிரிக்கப்படுது. அதுல 1ல கூட அவருடைய ஜென்ரேஷன் இல்லை, அவரோட ராஜ்யம் அதோட முடிஞ்சிருது. அடுத்து அந்த 4 ராஜாக்கள் வேற 4 ராஜாக்கள் வர்றாங்க, அவங்க ஆட்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் நார்த்துக்கும் சவுத்துக்கும் இடையில பெரிய ஸ்ட்ரகிள் நடக்குது, பெரிய சண்டைகள் நடக்குது. யார் சக்தி வாய்ந்தவங்கள அப்படின்றதெல்லாம் அவங்களுக்குள்ள பெரிய போராட்டங்கள் நடக்குது. இந்த பகுதியில இவ்வளவுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னா, தேவன் ஒருவரே பவர்ஃபுல். ராஜாக்கள் மாறுபடுவாங்க, ஆனா சக்தி சரித்திரத்தை மாற்றக்கூடியது தேவன் ஒருவரே அப்படின்னத புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா.